அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சிறுகாம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், ராஜகேளி ஆகியோரின் மகள் நந்தினி. இவர் 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். குடும்ப சூழல் காரணமாக படிப்பினை பாதியில் நிறுத்திவிட்டு செந்துறையில் உள்ள ஜவுளி கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்தார். நந்தினிக்கும் கீழமாளிகை வடக்கு தெருவில் வசிக்கும் ராமசாமியின் மகனும் இந்து முன்னணியின் ஒன்றிய செயலாளருமான மணிகண்டன் என்பவருக்கும் காதல் மலர்ந்தது. இந்த நிலையில்தான் நந்தினி கருவுற்றிருக்கிறார். தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மணிகண்டனை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் நந்தினி ஒரு தலித் என்பதால் அவரை திருமணம் செய்து கொள்ள முடியாது என கூறியுள்ளார் மணிகண்டன். இதனையடுத்து தான் கருவுற்றிருக்கும் செய்தியை மணிகண்டனுக்கு கூறியுள்ளார் அவர். இதனையடுத்து நந்தினியை கடத்தியுள்ளார் மணிகண்டன். திரும்பி எங்க பாப்பாவோட ஃப்ரெண்டு தேவிங்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சோம். என்னம்மா உனக்கு ஏதாவது தெரியுமா, போமா, என் தங்கச்சி உசுரோட இருக்காளா, செத்து போயிட்டாலான்னு தெரியல, தெரிஞ்ச தகவலை சொல்லுமான்னு சொன்னதுக்கு முதல் வாட்டி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ்காரவங்கள்ட்ட போய் சொன்னோம். போலீஸ்காரங்க கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. ஊர் முக்கியஸ்காரவங்களும் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் கீழமலையை சேர்ந்த வன்னீர் பையன் பேரு மணிகண்டன், இவங்க கூட தான் பேசி பழகிட்டு இருந்தா, அவங்க கூட தான் போயிட்டான்னு சொல்லி தேவி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வீட்டுக்கு தெரியும். கடத்தப்பட்ட நந்தினியை மணிகண்டன் தனது நண்பர்களான கீழமாளிகை திருமுருகன், அயன் தத்தனூர் வெற்றி செல்வன், மணிவண்ணன் ஆகியோருடன் 4வராக இணைந்து 4 நாட்கள் கூட்டு வன்புணர்ச்சி செய்துள்ளனர். அதன் பின்னர் நடந்தது கொடுமைகளின் உச்சம். நந்தினியின் பிறப்புறுப்பை பிளேடால் கிழித்து உள்ளே கையை நுழைத்து வயிற்றில் இருந்த சிசுவை வெளியே எடுத்து அதனை நந்தினியின் துப்பட்டாவில் சுற்றி எறிந்துள்ளனர். பின்னர் நிர்வாணமான நிலையிலேயே கொடுமை தாழாமல் இறந்து போன நந்தினியின் உடலில் கல்லை கட்டி கிணற்றில் போட்டுள்ளனர். இதற்கிடையில் தனது மகளை கீழமாளிகை மணிகண்டன் கடத்தி சென்றுள்ளார் என்று செந்துறை காவல் நிலையத்தில் டிசம்பர் 30ஆம் தேதி அன்று ராஜகிளி புகார் கொடுத்துள்ளார். புகாரினை பெற்றுக்கொண்ட SI ராஜேந்திரன், மணிகண்டனால் கடத்தப்பட்டதாக புகார் அளித்தால் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும், நந்தினியை காணவில்லை என மாற்றி புகார் கொடுத்தால்தான் புகாரை ஏற்றுக்கொண்டு மகளை தேடி தருவோம் என்று கூறி புகாரை மாற்றி வாங்கிக் கொண்டு அனுப்பியிருக்கிறார். காணாம போனே காணும் சொல்லி அவங்க அம்மா பெண்ணோட அம்மா மட்டும் தான் போறாங்க. போகும்போது நீங்க பொண்ணை காணும் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணி எழுதி வாங்குறாங்க. இதனால் நந்தினியின் உறவினர்கள் தினமும் காவல் நிலையத்திற்கு சென்று நந்தினி கிடைத்து விட்டாளா என்று விசாரித்துள்ளனர். அதற்கு காவல்துறையினர் தாங்கள் தேடிக் கொண்டிருப்பதாக தொடர்ந்து கூறியுள்ளனர். என்னம்மா முள்ளு மேல சேலையை போட்டுட்டு மொல்லமான தான் சார் அடுக்கணும். நீங்க என்ன ஒரு போட்டா கொடுத்துருக்கீங்களா, ஒண்ணு கொடுத்துருக்கீங்களா? நாங்க கண்டுபிடிச்சுதான் தர முடியும். போடுங்கம்மான்னு எங்களை வெட்டுறாங்க. என்ன சார் எங்களை இப்படி வெட்டுறீங்க? ஏன் சார் எங்களை இப்படி வெட்டுறீங்க? என் பொண்ணை காணணும், நாங்க தெவிச்சு நிக்கிறோம் சார் அப்படின்னு சொன்னோம். இதான் சார் 10-15 நாள் நாங்க இதுக்கு நடந்துட்டு அப்ப நாங்க ஜெயவட்டம் போயிட்டோம். கடந்த ஜனவரி 14 சனிக்கிழமை அன்று கீழமாளிகை அருகே உள்ள ஒரு கிணற்றிலிருந்து துர்நாற்றம் வீசி வருவதாக கிடைத்த தகவலின் பெயரில் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் சென்று பார்த்தபோது அங்கே நிர்வாண நிலையில் அழுகிய பிணமாக நந்தினி கண்டெடுக்கப்பட்டார். இதனையடுத்து நந்தினியின் தாயார் வரவழைக்கப்பட்டு இது நந்தினியின் உடல்தான் என அவரும் அடையாளம் காட்டினார். இதனையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், பகுஜன் சமாஜ்வாதி கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் ஒருங்கிணைந்து மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து நந்தினியை பலாத்காரம் செய்து கொலை செய்த மணிகண்டன், மணிவண்ணன், திருமுருகன், வெற்றி செல்வன் ஆகியோரை கைது செய்துள்ளனர். ஆயினும் இந்த கொலைக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்து முன்னணியின் மாவட்ட செயலாளர் ராஜசேகர் என்றும் அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். அவரை கைது செய்ய கோரி அரியலூர் அரசு மருத்துவமனை முன்பு செவ்வாயன்றும் மறியல் போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்து முன்னணியினர் இதற்கு மறுப்பு தெரிவித்து வந்தாலும் போராட்டங்கள் ஓய்ந்தபாடில்லை. ஒரு ஏழை பெண்ணிற்கு நேர்ந்த கொடுமைக்கு நீதி கிடைக்குமா என்பதே அனைவரின் கேள்வியாகவும் இருக்கிறது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், அரியலூர்.